வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, ஒரு தரமான சம்பவம் நடந்து போச்சு மக்களே. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவேசம் படத்தை பார்த்துருந்தோம். அது பட்டுவான்னு மக்களே. இந்த ஸ்க்ரீன் உடையாதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாமல் நான் அழைச்சிட்டேன். இப்போ அந்த வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் நம்ம திருப்புறம் ஆவேசம் படத்தை பார்க்க வந்திருக்கோம். பட்டுவான்னு திருப்புறம் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மக்களே. அது ரிப்பீட் ஆகுது எனக்கே இல்லை மக்களே. அது என்ன பிரச்சனை, நம்மளுக்கு தான் இது ஒரு பிரச்சனை தொலையுது. ஸ்க்ரீன் வீணாக போணுச்சு. இப்போ அந்த வீடியோ அழைச்சிட்டேன். தவறாகவே நடக்குது. உங்களுக்காக நம்ம திருப்புறம் இந்த ஆவேசம் படத்தை நம்ம பார்க்க போகிறோம் பட்டுவான்னு. இது பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் தான். ரொம்ப நான் எடுக்கலை, ஆனால் நல்லா நான் பேசியிருப்பேன். ஏன்னா முதல்ல நம்ம பார்க்குறோம், அது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் திருப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அது எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. நம்ம திருப்புறம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆவேசம் படத்தை பட் 1. அது மட்டும் இல்லை மக்களே, பட் 2ம் பட் 3யும் இன்றைக்கி தான் நான் பார்த்துருந்தேன். தரமான சம்பவம். இந்த பட் 1 போட்டுட்டு கண்டிப்பாக நான் பட் 2 பட் 3 நான் போடுறேன். வேறு லெவல் சம்பவமாக இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஃபாதர் சாரோட என்ட்ரி எல்லாம் வேறு லெவல் மக்களே. அவரோட அந்த கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பட் 2லையும் பட் 3லையும் ரொம்ப பேசியிருந்தோம். அதை நீங்கள் பாருங்கள், இந்த பட் 1 அப்லோட் பண்ணிட்டோட. அது மட்டும் இல்லை மக்களே, பட் 1 எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சீனியருக்கும் ஜூனியருக்கும் சண்டை. அதில் அந்த லோக்கல் கேங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் சார், அந்த ரங்கா அந்த கேரக்டர் தான் ஃபாதர் சாராக நடிச்சிருக்காரு. செம்ம கேரக்டர் மக்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரங்கா அவரோட கேரக்டர் வேறு லெவல் ஃபன் பண்ணுறாரு, வேறு லெவலில் சம்பவம் பண்ணுறாரு, எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பட் 1 நம்ம பார்த்துடலாம். அந்த 3 பேர்னால தான் இந்த பெரிய பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் பட் 3 நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பட் 1 பார்த்துடலாம், உங்கள் கூட சேர்ந்து நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட டேரக்டர் ஜித்து மாதவன். மியூசிக் டைரக்டர் சுஷின் ஷாமா. வேறு லெவலில் போட்டு வச்சுருக்காரு மக்கள். மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி தான் ஜித்து மாதவன், அவங்களோட கதைக்களம் செம்மையாக இருந்துச்சு. எடுத்தோட சம்பவம் பண்ணுறாங்க, நல்லா இருந்துச்சு. சீனியர் ஜூனியரை போட்டு அடிக்கிறது வேறு லெவல் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஜூனியருக்கு கோவம் அவர் ஒரு பெரிய வேலையை பார்த்து போட்டுவார். அதெல்லாம் பட் 2ல் பாருங்கள் மக்கள், எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பட் 1ல் பார்த்துடலாம். பார்க்குற மின்னுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம ஆவேசம் படத்தோட பட் 1 பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் கோ. അത് മരിയല്ലേ, ഇതല്ലല്ലോടാ. ഇത് വേറെ അമ്മ. മോൻ പഠിച്ചിട്ട് ഇതുപോലെ തോരണം ഉണ്ടാക്കിയാൽ മതി കേട്ടാ. இல்லையா, அவர் வேறு விஷயத்தில் தானே போகிறாரு. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது மக்களே. ஏமாத்துவாங்க. നമസ്കാരം. എല്ലാവരും ഏമാത്തുവാங்க. അത് ഞങ്ങൾ കലോത്സവത്തിന് ആലപ്പുഴ ഷാരോന്റെ വീട്ടിൽ പോയപ്പോൾ പരിചയം. എന്നാ പിന്നെ നമുക്ക് അങ്ങോട്ട് പോയാലോ? സമയമല്ലേ, പോവാം. சாந்தன் வந்துட்டாரு. All of you, please listen to the hostel joining procedures. The sheets will be given to you. Make sure you fill it in capital letters. And also, do not make any mistakes while filling. എന്നാ നിങ്ങൾ ഹോസ്റ്റലിലേക്ക് വന്നു. இப்போ பொய் சொல்லுவார் பாருங்க. இவர் சொல்கிற ஹாஸ்டல் தான் அந்த மாதிரி ஹாஸ்டலு. வாரங்க மக்களே. ചേച്ചി നമസ്കാരം. ഞാൻ ഈ കോളേജിലെ ക്ലർക്കാണ്. BK എന്നാ പേര്. നിങ്ങൾ മലയാളികളായതുകൊണ്ട് പറയുന്നതാണ്. ഇവിടുത്തെ കോളേജിലെ ഹോസ്റ്റൽ അത്ര പോരാ. ഭയങ്കര കള്ളൂടിയും കഞ്ചാവൂലിയും. ഇത് നല്ല ഹോസ്റ്റല്. അവർ சொல்கிறது தான் அந்த மாதிரி ഹോസ്റ്റല്. ഇവിടെ അടുത്ത് BK ഹോസ്റ്റലുണ്ട്. അവിടെ ഫുൾ സ്ട്രിക്റ്റ് ആണ്. മലയാളി പോയി ഇവര്. ഞാനവിടെ ഫുൾ ടൈം കാണുമല്ലോ. പുറത്തൊക്കെയാണെങ്കിൽ കാശ് കൊടുത്തില്ലേ? അയ്യോ ഇല്ല, ഇവിടത്തേക്കാൾ കുറവാ. കോളേജ് ഹോസ്റ്റലിൽ തന്നെ വിട്ടാ പോരെ. ഞാൻ എന്തായാലും എൻ്റെ മോനെ അവിടെ ചേർക്കുന്നുള്ളൂ. പിന്നെ അങ്ങനെ
ഇവിടെയൊക്കെ പിള്ളേർ ഭയങ്കര വലിയാണ് കേട്ടാ. അതൊന്നും കണ്ട് പഠിച്ചേ ആ, പറ്റൂ. വാ ഇവിടെ തന്നെയാ. ഓ ശരി സാർ. സ്റ്റെപ്പ് കയറി പോരും. എൻ്റെ കൂടെ കിടക്കുന്നേ. അതെന്റെ പെട്ട. ഓ ശാന്തൻ. ശാന്തൻ അല്ല ഞാന് ഹും. ബിബി. ബിബി അജു. ഇവിടെ എത്ര ആളായി? ഞാനിവിടെ വന്നിട്ട് 36 ഉണ്ട്. ഞാനാദ്യമായിട്ട്. ചേച്ചി ഒന്നും പേടിക്കണ്ട. ആ, ഉള്ള സ്ഥലത്ത് തന്നെ വന്നിരിക്കുന്നത് കേട്ടോ. ഓ ഓ എല്ലാം പോയി, അമ്മ വേറെ ഇതെല്ലാം പോയി. ശാന്തൻ. ആ അറിയാം, മോൻ എപ്പോഴും പറയാറുണ്ട്. இப்பதான் பார்த்தாங்க, அது கேட்டியம்மா. ബേബി, മോൻ ഹാപ്പി അല്ലേ? എന്തിന് അമ്മ നമുക്ക് ഇറങ്ങാം, ട്രെയിനിന് സമയമായി. പോട്ടെ. அப்பா മാം യൂണിഫോം കം. ഒന്ന് പോടെ ഇറക്കാം. മാം മലയാളി. ശാന്തകുമാരൻ പിന്നെ എവിടെ എന്നോ അടിച്ചളിയ ആര്? സീനിയേഴ്സ്. എടാ അവര് പറഞ്ഞ പോലെ ചെയ്താൽ പോരായിരുന്നു. അവന്മാർ പറഞ്ഞല്ല, ഞാൻ ചെയ്ത് പാട്ട് പാടാൻ പറഞ്ഞപ്പോൾ പാട്ട് പാടി, എന്നിട്ടും അടിച്ച്. ഓപ്പ് കേസ് കൊടുക്കേണ്ട പരിപാടി അളിയത്. ആരാ അവര്? ഇവിടെ മറ്റേ കുട്ടിയും ഗ്യാങ് ഇല്ലളിയ, അവന്മാരളിയ. അവന്മാർ ഇവിടുത്തെ വലിയ എന്തോ ആണ്. എടാ നിനക്കൊക്കെ ഇവിടുന്ന് മര്യാദയ്ക്ക് പഠിച്ചിറങ്ങണം. എന്നാ കിട്ടടിയും മേടിച്ചോണ്ട് മിണ്ടായിരുന്നു. ഇന്ന് അവന് കിട്ടി, നാളെ നമുക്ക് കിട്ടും. അതെ. അപ്പോഴും അല്ല ഈ കിട്ടാനുള്ളത് കിട്ടിയെങ്കിൽ സമാധാനമായിട്ട് കോളേജിൽ പോയിരുന്നു. ഈ സീനിയേഴ്സിന്റെ ഏറ്റവും വലിയ ധൈര്യം എന്താണെന്ന് അറിയാവോ? ഇത് അവന്മാർ 2-3 വർഷമായിട്ട് ഒരുമിച്ചുള്ളതുകൊണ്ട് അവന്മാർ തമ്മിലൊരു ബന്ധമുണ്ട്. ഈ ജൂനിയേഴ്സ് പല സ്ഥലത്തു നിന്ന് വരുന്നവരായതുകൊണ്ട് അവർക്ക് ആ ബന്ധം ഇല്ല. പക്ഷെ ഇവിടെ നമ്മൾ 22 പേരും സെറ്റാണ്. നമ്മൾ ഒരുമിച്ച് നിന്ന അവന്മാരെ കാട്ടിയും വലിയ ഗ്യാങ്ങുമാണ്. ആ സൂപ്പർ. നിനക്ക് നേരത്തെ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്ന ഞാൻ അവന്മാരടി വെറുതെ വാങ്ങിച്ചു കൂട്ടി. പോട്ടാ, കിട്ടിയത് കിട്ടി, പോട്ടെ. അല്ല നീ ഏത് പാട്ടാ പാടിയേ? അടിച്ച താങ്ക മാട്ടേ 4 മാസം പാടാൻ പറ്റിയ പാട്ട്. അല്ല നീ എന്താ പറഞ്ഞായിരുന്നല്ലോ? നാളെ മുതൽ നമ്മൾ 22 പേര് ഒരൊറ്റ ഗ്യാങ്, ഒരുത്തനെ പേടിക്കാൻ പോലുള്ള. இவங்க தனியாக வந்துட்டு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட குரூப்பு வேறு மாதிரி இருக்கும் மக்களே, சீனியரோட. ഒന്നപ്പുറം വരെ പോയതാ. സീനിയേഴ്സാന്ന് തോന്നുന്നു. അമാരൻ്റെ അടുത്ത് പേര് ചോദിച്ചു. ഞാൻ പറഞ്ഞു നീ ഇവിടെ ഇല്ലേന്ന്. എടാ നിനക്കാ പേരങ്ങ് പറഞ്ഞാ പോരായിരുന്നു. എന്തുവാ ശാന്തനെന്നോ? ഒന്ന് പോടാനൊക്കെ. എനിക്കെന്തെന്നാ? എടാ നീ അല്ലേടാ ഇന്നലെ പറഞ്ഞ നമ്മൾ 22 പേരുണ്ട്, വലിയ ഗ്യാങ് ആണ്, അവന്മാരെ ഒന്ന് ഒറ്റക്കെട്ടായിട്ട് നിൽക്കണമെന്നൊക്കെ എന്നും പറഞ്ഞിട്ട് ആവശ്യമില്ലാത്ത വള്ളി മൊത്തം പിടിച്ചോണ്ടിരാൻ ഞാൻ നിന്റെ അടുത്ത് പറഞ്ഞു. ഞാൻ ഒരു കാര്യം പറയട്ടെ, നിങ്ങൾ പേടിക്കണ്ട. അവന്മാർക്ക് ഹോസ്റ്റലൊന്നും അറിയത്തില്ല, അവന്മാർ ഇങ്ങോട്ട് വരാനും പോകുന്നില്ല. അവന്മാരാന്ന് തോന്നുന്നില്ല വരുന്നത്. റൂമിലോട്ടോ? എന്തിന്? ഞാനൊന്നും വരത്തില്ല. പറയുന്നത് കേട്ടാ മതി. ഇല്ല പറഞ്ഞു കേട്ടാ മതി. ചേട്ടാ സീനിയർ ഒക്കെ കോളേജ്, ഇത് ഹോസ്റ്റലാണ്, നിങ്ങൾ ചെല്ലാൻ. அதான் ராத்திரி வந்து சமம் பண்ணுவாங்களே.
ഞാൻ അപ്പോഴേ പറഞ്ഞു. அவருதான் குட்டி. കുട്ടി നീയൊക്കെ ചത്തളിയാ ചത്ത്. இருக்கு உனக்கு இருக்கு, அதுதான் அவர் திரும்பி பார்க்குறாங்க. இன்னைக்கு ராத்திரி உனக்கு இருக்கு பூஜை. സുഹൃത്തുക്കൾ, இவர் இப்போ ஆளு சேர்க்குறாரு. ഒടുവിലെ സമയം വന്നെത്തിയിരിക്കുക. നമ്മളെല്ലാവരും ഒരു ഗ്യാങ് ആയിട്ട് നിൽക്കേണ്ട സമയം. എന്തായാലും അവന്മാരൊന്നും തിരിച്ചു. പക്ഷെ ഇന്നത്തെ രാത്രി നമ്മൾ கொஞ்சம் பேர் வந்தா பரவாயில்ல, அதுதான் ஏகப்பட்ட ஆளு ആ കുട്ടിയെടുത്ത് ഞാൻ എടുത്താണ് ഉടക്കിയിരിക്കുന്നത്. എല്ലാവരും അവന്മാർ പിടിച്ചിരിക്കും. ആരായാലും നമ്മൾ ഒറ്റക്കെട്ടായിട്ട് നേരിടും. ആ നിങ്ങളെല്ലാവരും കൂടെ ഒറ്റക്കെട്ടായിട്ട് പോയി ഇടി വാങ്ങിച്ചാൽ എനിക്ക് കിട്ടാളെല്ലാം കിട്ടിയിട്ടുണ്ട്. ഇടി വേണ്ടാത്തവന്മാരൊക്കെ എൻ്റെ കൂടെ കേട്ടോ. All the best, huh? പതിനെട്ട് ഒരു ചെറിയ നമ്പറല്ല. നമ്മൾ അവന്മാരെ നേരിടും. അതിന് ആയുധങ്ങളും ഉണ്ട്. പെണ്ണി കാണുന്ന കമ്പപ്പടി എല്ലാം എടുത്തു. ടൂൾസിന് ഒരു കുറവും പാടില്ല. അടിയെങ്കിൽ അടി. ഇവിടെ വേറെ കൂട്ടിയിട്ട് இப்போ ஒரு செம பண்ணாரு பிறகு இவரு. സേഫ്റ്റിയോ ഇത് പാമ്പൊല്ലും കയറി. അല്ല, സീനിയേഴ്സാ അവന്മാരെ അടിക്കാൻ വരുന്നുണ്ട്. യാറത്ത് നന്ന ബാംഗ്ലൂരു എടാ 10-36 അത്യാവശ്യം ചെറിയ സെറ്റപ്പൊക്കെ എൻ്റെ കയ്യിലുണ്ട്. എൻ്റെ നെഞ്ചത്തി ഔട്ടാ നിങ്ങളെ ആരും ഒന്നും ചെയ്യും. അത് മതി കേട്ടോ, ഒന്നും പഠിക്കാമല്ലോ, ധൈര്യമായിട്ടില്ല കേട്ടോ. அவரு தான் மொதல் அடி வாங்குவாரு. എല്ലാം ഓക്കെ അല്ലേ? ഇതുവരെ കുഴപ്പമൊന്നുമില്ല. ഓൾ ക്ലിയർ. ഓവർ. ഓക്കെ അല്ലടാ? എടാ എല്ലാം ക്ലിയർ ആടാ. ഓവർ. எத்தனை பைக்கு வரும் பாருங்க. அப்பா எவ்வளோ பேர். ஆனால் அவர்கிட்ட அடி வாங்குவாங்க பாருங்க. தான் மொதல் சொல்ல மக்களே, அவர் தான் மொதல் அடி வாங்குறாரு பாருங்க. அப்படியா? നീ 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 ഉടുപ്പൊക്കെ ഇരിക്കോ? പോവാ. அவர் தான் மொதல் செய்கிறாரு சொல்லிட்டோட. ஆனால் அப்புறம் செம்மையாக ஆடி வாங்குவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, அப்புறம் செம்ம அடி வாங்குவானுங்க. இது படுத்துட்டார். ஐயோ
നിനക്കെന്താ പേടിയും വേദനയൊന്നും ഇല്ലേ? നീ എന്താടാ കരയാത്തെ? അവന്മാര് കൊല്ലൊന്നുമില്ലല്ലോ. இப்போ பாருங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்க எப்படி அலறுவாரு பாருங்க. ഇല്ലായിരിക്കും ഇല്ലേ? வந்து அடிப்பான். നീ കരഞ്ഞായിരുന്നോ? நான் முதல்ல சொல்ல ബോളിങ്ങട്ടെ. இவருக்கு வந்துருச்சு குட்டிக்கு. குட்டன் குட்டன் குட்டி வந்துருச்சு இவருக்கு. ஐயோ ஐயோ அப்புறம் அடிப்பாரு. அப்புறம் அப்பதான் இவனுக்கு பூசா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி விழுவோம் பாருங்க. ഇനി മുതൽ എന്ത് പ്രശ്നം ഉണ്ടായാലും ഈ കുട്ടിയായിട്ടുണ്ടാവും. കോളേജിൽ നിങ്ങൾ ഒരുത്തനും ഒന്നും ചെയ്യില്ല. அந்த வெறி இருக்குமே, அதனாலதான் அந்த மாதிரி சம்பவம் பண்ணி விட்டுருவாங்க. എടുത്ത് കഴിക്കും നിങ്ങൾ. ഇനി മുതൽ കുട്ടിയാട്ടിൻ്റെ പിള്ളേരെ നിങ്ങൾ குட்டி നന്ദിട്ടാ இருந்தா அப்படி மாறிட்டாரு டக்கு டக்கு டக்குன்னு. மக்களே நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மக்களே. இந்த பட் 1 மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இங்கே தான் முடிச்சிருந்தோம். பட் 2ல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். நம்ம பட் 2 முடிச்சிட்டோம், பட் 3 முடிச்சிட்டோம். இந்த பட் 1 வந்துட்டு டிலீட் பண்ணனால தான் வந்துட்டு திருப்புறம் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதான் நம்ம பார்த்து முடிச்சாச்சு மக்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் என்ன நடந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க மக்களே. ஈகோனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. இதனால தான் இவங்களை 3 பேர்த்தையும் வாங்கிட்டாங்க. டீயை வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க இவங்க 3 பேரும். பிபி, அஜு, அப்புறம் வந்து சாந்தன். அதனால தான் அவருக்கு கோவம் வந்து அவரோட ஆளை கூட்டிட்டு வந்து இவங்களை போட்டு அடின்னு அடிச்சிருந்தாங்க. இதுல பார்க்கும்போது எப்படிலாம் அடிக்கிறாங்க பாருங்க. அந்த சீனியரே தவறு தான் மக்களுக்கு கம்பை எடுத்து அடின்னு அடிக்கிறாங்க. இவங்க வந்து தவறு தான், ஆனால் இருந்தாலும் இப்படிலாம் அடிக்கிறாங்க பாருங்க. வீட்டில் போட்டு அடிக்கிறது. இவங்களோட இன்ட்ரோ மக்களே. இவங்க இப்போதான் காலேஜுக்கு வந்து புதுசாக வராங்க. அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ஏமாற்றி அந்த ஹாஸ்டலில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஹாஸ்டலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறதுலாம் இருக்கும். ஆனால் ஹாஸ்டலோட இன்சார்ஜ் வந்துட்டு சொல்லியிருப்பாரு பாருங்க, இந்த ஹாஸ்டலில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இல்லை, அந்த ஹாஸ்டலில் தான் சிகரெட்லாம் வைப்பாங்கன்னு. ஆனால் அங்கே நல்லா தான் இருக்கும். இவங்க வந்துட்டு இப்படி சொல்லி இந்த ஹாஸ்டலில் வந்து சேர்ந்துக்குவாங்க. இதுதான் வந்து இன்ட்ரோவாக இருந்துச்சு மக்களே. இப்போ பட் 2 பட் 3ல் பார்க்கும்போது தான் அந்த கதைலாம் போகும். ஆல்ஃபாஜிஸ்டர் அப்புறம் தான் வருவார். அதெல்லாம் வேற லெவல் சம்பவமாக இருக்கும் மக்களே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்களோட கேரக்டர் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, குட்டி அவரோட கேரக்டரும் செம்மையாக இருந்துச்சு. அவர் சீனியர் வேற லெவலில் சம்பவம் பண்ணுவார். நீங்கள் முத கட்டெல்லாம் அப்படி தான், அவர் 2வதுலாம் அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். எடுத்து பார்த்தாச்சு மக்களே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு இந்த பட் 1. இப்படி தொடர்ந்து பட் 2 பட் 3 அப்படி அப்லோட் பண்ணுறேன். பட் 4 அப்புறம் நான் பார்க்குற மக்களே என்ன நடக்க போகுது இந்த படத்தில் நம்ம பார்ப்போம் மக்களே. அவ்வளோதான் மக்களே இந்த ரியாக்ஷன். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நல்ல வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோவில் பாய் மக்களே.